அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசியலினுடைய கூட்டணி கணக்குகள் காட்சிகள்லாம் மாறத் தொடங்கி இருக்கின்றன. அதற்கு ஏற்றார் போல தலைவர்களினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் சொன்னது தாவேகாவை வளைக்க பாஜக முயற்சிக்கிறது, அதை ஒட்டியே ஒரு தாவேகாவுக்கான ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த குழு அமைப்பது தொடர்பாக இன்னொரு புறம் விஜயுடன் தொலைபேசி மூலமாக ராகுல் உரையாடி இருக்கிறார். அது பற்றி செல்வ பெருந்தகை அவர்களிடம் கேட்டபோது அவர் சொல்வது திமுகவிடம் சொல்லிவிட்டு தான் பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் KS அழகிரி அவர்கள் சொல்வது எங்கள் தலைமை நாங்களே முடிவெடுப்போம், நாங்கள் யார்ட்டையும் கேட்டுட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற துணியில் அவரும் பேசியிருந்தார். இன்னொரு புறம் ஆட்சியில் பங்கு கேட்போம், கூடுதல் தொகுதியும் கேட்போம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் KS அழகிரி அவர்கள் வலியுறுத்தி பேசுகிறார். கரூர் சம்பவத்தில் எல்லா தரப்பிலும் தவறு நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறார். இன்னொரு புறம் என்றைக்கும் கை நம்மை விட்டு போகாது அப்படின்னு உதயநிதி அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எல்லா புள்ளிகளையும் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். காங்கிரஸ், தாவேகா, திமுக என்ன நடக்கிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு ஜீவ சகாப்தன், வணக்கம் ஜீவா. பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. ராம்கி, உங்களிடம் இருந்தே தொடங்குறேன். இப்போ நிறைய புள்ளிகளை கனெக்ட் பண்ணி நம்ம பேசணும். குறிப்பாக ராகுல் விஜயோடு பேசியதும் KS அழகிரி தொடர்ந்து பேசுறதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? KS அழகிரி அவர் காங்கிரஸ் கட்சியோட அண்ணாமலை. அதனால் செல்வ பெருந்தை அவர் காங்கிரஸ் கட்சியோட நயினா நாகேந்திரன். அதனால் அவர் பேசும்போது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பார்த்து தான் பேசுவார். கூட்டணி தர்மத்துக்கு எந்த குந்தகம் விளையாமல் அப்படி தான் பேசுவார் செல்வ பெருந்தை பொறுத்த வரைக்கும். பட்டு இந்த முதல் முறையாக விஜய் பேசினதுலேருந்து தொடர்ந்து அழகிரி சொல்லும்போது கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு அதை தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்காரு. செல்வ பெருந்தை முதலாக சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜகவை எதிர்ப்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது கூட அவர் எந்த அளவுக்கு திமுகவுடன் பேசிவிட்டு சொன்னாரான்னு தெரியல. அது எப்போதும் சொல்லிட்டு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது போல கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தான் முதலாக விஜயை இந்தியா கூட்டணிக்கு வெல்கம் பண்ணவர். இப்போ அப்புறம் விஜய்க்கு விஜய் சுற்றுப்பயணம் போகும்போது நிறைய கெடுபிடிகளாக இருக்கும்போது கூட அவர் ஒரு வேண்டுகோள்லாம் கொடுத்தார், தமிழ்நாடு அரசை அவங்களுக்கு விஜய் சுதந்திரமாக பேச விடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால அவர் ஒரு சாஃப்ட் கார்னர் அங்கே மேலே இருந்திருக்கு. ஆக்சுவலாக காங்கிரஸ் கட்சிக்கே இருந்திருக்கு, தாவேகா மேலே இருந்திருக்கு, விஜய் மேலே இருந்திருக்குது. அதை உறுதிப்படுத்துமாக என்ன சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தியோட ஒரு நண்பர் அப்படிலாம் சொன்னாங்க. அதை KS அழகிரி கூட அந்த லைனில் தான் சொல்கிறார். விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நீண்ட நாள் நண்பர், அதனால அந்த நட்பின் அடிப்படையில் அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்கலாம். அவர் பேசினார். எல்லாம் அதே நேரத்தில் எங்களுக்கு முதல்வர் ஸ்டாலினோட நல்ல தொடர்பு, நல்ல கூட்டணி எங்கள் கூட்டணி மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதும் சொல்கிறார். அதாவது அழகிரி செல்வ பெருந்தையிலேருந்து அழகிரி வேறுபடுகிற எந்த இடம் சொன்னால் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்களும் ஒரு கோரிக்கை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லாரு. அந்த இடத்துல இன்னொன்று ஒரு மெல்லிய கோடுன்றது, இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் இப்போ திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்க, எங்கள் தரப்பில் எந்த தவறும் நடக்கலை அப்படின்றாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட அந்த நிலைப்பாடு, இடதுசாரிகள் கூட அந்த நிலைப்பாடு. ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இல்லை எல்லா புறமும் தப்பு நடந்திருக்கு, நான்கு புறமும் தவறு நடந்திருக்கு, நீங்க மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் முக்கியமா அது அந்த துணி காங்கிரஸ் மட்டும் தானே இருக்கு. ஆமா, நிச்சயமா திமுக கூட்டணியில காங்கிரஸ் மட்டும் தான் இருக்கு. குறிப்பாக திமுக சார்பா முன்வைக்கிற முக்கியமான விஷயமே விஜய் லேட்டா வந்ததுனால இப்ப சம்பவம் நடந்ததுங்கிறது தான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்றாங்க. அந்த இடத்தையே ஒரு அழகிரி அதெல்லாம் சும்மா அப்படிலாம் கிடையாது, அது ஒரு காரணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழகிரி மறுக்கிறார். ஸோ அதனால மற்ற கூட்டணி கட்சிகள் பேச தயங்குற விஷயத்தை கூட காங்கிரஸ் பேசுகிறது, குறிப்பாக அழகிரி பேசுகிறார். மென்மையான போக்கு இருக்கா தாவேகா மீதோ விஜய் மீதோ காங்கிரஸ்க்கு ஒரு மென்மையான போக்கு இருக்கோ? நிச்சயமா இருக்கு. அதுக்கான காரணங்களும் தொடர்ந்து ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே சரி, அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே காங்கிரஸ் தலைமையோட விஜய்க்கு நல்ல உணர்வு இருக்கு. அவர் இந்த கூட்டணி வரலன்னா நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியேறி வந்தால் ஒருவேளை விஜய் கூட கைகோர்க்கலான்னு கூட ஒரு கணக்குகள் பின்னாடி இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த கணக்குகள் அதிகமாக அதை பற்றி பேசப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் விஜயோட தேவை, விஜய்க்கு சாய்ந்து கொள்ள ஒரு தோள்கள் தேவை. அப்படிப்பட்ட தோள்களை தருவதற்கு எடப்பாடி ரெடியா இருக்காரு. ஆனால் அது போதாது, நமக்கு தேசிய அளவில் ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது பாஜகவும் தயாராக தான் இருக்கு. பாஜகவும் தயாராக தான் இருக்கு. அதற்கான எல்லா புறமும் தோள்கள் தயாரா இருக்கு. ஏற்றுக்கொள்வதில் விஜய்க்கு ஏதோ தயக்கம் இருக்கிறதுனால தான் அங்க ஒரு சில சிக்கல்.
பாஜக இல்ல விஜய் தரப்புல ஒரு தயக்கம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வதற்கு. யார பாஜகவோட ஆதரவை அவங்க ஒரு ஆதரவு காரணிட்டாங்கன்னா ஒரு எந்த தமிழ்நாட்டில் எவ்வளவோ கிரைசிஸ் நடந்திருக்குது. ஆனா எதற்குமே வந்து இப்படி ஒரு 8 மெம்பர் எம்பி கமிட்டி வந்து இவ்வளவு தூரம் வந்து களத்தில் வந்து அந்த இடம் ராம்கி இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படையாகவே திரு இபிஎஸ் அவர்கள் பேசிட்டாங்க, நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா சொல்லி. இன்னொரு புறம் திமுக தீவிரமா களமாடிட்டு இருக்காங்க, ஒரு சதியும் நடக்கல, யாரும் மீது தவறுலாம் பேசிட்டு இருக்கிறப்ப, திருமாவளவன் அவர்கள் கூட ஏன் லேட்டா வந்தாரு அதை போய் கேளுங்கன்னு அந்த துணி இருக்கிறப்ப, காங்கிரஸ் மட்டும் எல்லார்ட்டையும் தப்பு இருக்கு அப்படின்றது எப்படி அதை புரியல? நம்ம அரசியல் ரீதியாக பார்ப்போம். ஆக்சுவலா இது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறதுனால இது வந்து அரசியல் ரீதியாக காங்கிரஸ் வந்து ஒருவேளை வந்து விஜய் பக்கம், விஜய்க்கு அதாவது நீ விஜய் பக்கம் வந்து விஜய் அவர்கிட்ட வந்து ஒரு இஸ் எ கிரவுட் புல்லர். ஸோ அவர் 30 வயது குறைவானவர்களுக்கு வந்து ஒரு அரசியலற்ற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, அதை எல்லாருமே பயன்படுத்திடுறாங்க. அந்த மீன் எல்லாருமே துண்டில் போடுறாங்க. காங்கிரஸ் என்ன தேவை இருக்கு? அவங்க தான் இன்னொரு அலைன்ஸ்ல இருக்காங்க, வெற்றி கூட்டணியில இருக்காங்களே. இல்ல வெற்றி கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த கட்டமைப்பு ஒன்றும் காங்கிரஸ் பெரிய அளவில் இல்லை. நீங்க கடந்த 10 ஆண்டுகளில் பாருங்களேன், 2019 அவங்களுக்கு ஒரு 10 சீட் கொடுக்கும் போதே நிறைய கேள்விகள் வந்தது, அது அவங்களுக்கு அதிகம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு அது தொடருது. சென்ற முறை வந்து 25 இடங்களை பெறுவதற்கு அவங்க போராடினாங்க. இன்ஃபேக்ட் சீட்டை வாங்கிட்டு கூட இடத்தில் போட்டியிடுவதற்கான யார வேட்பாளரை தேர்வு செய்யல நிறைய சிக்கல்லாம் இருக்கு. ஒருவேளை தாவேக்காவை ஒரு ஆப்ஷனா காமிச்சு திமுக காமிக்கிறாங்களா, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்களா? 2 விஷயமா இருக்கு. ஒண்ணு வந்து அந்த ஆப்ஷனை காட்டி பண்ணலாம், அது எல்லா கட்சிகளும் செய்யறது. ஒருவேளை ராகுல் காந்தியோட தலைமையிலிருந்து ஒரு சிக்னல் வந்தால், நீங்க சென்ற முறை வந்து ஒரு தடவை இதே போன்ற ஒரு சர்ச்சை வந்த போது, இந்த ஆட்சியில் பொங்க அதிகாரத்துக்கு போகும்போது செல்வப்பிரதி சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தலைமையிலிருந்து எந்த அழுத்தமோ எதுவுமோ வரலை, எந்த செய்தியும் வரலை அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை செய்தி வந்தால் நாங்க அதை பத்தி பேசுவோம் அப்படின்னா. சோ முடிவு என்பது டெல்லி தலைமை. அந்த இடம் ரொம்ப நுணுக்கமான இடம். ஏன்னா அதை வந்து ஒரு டிஸ்ஒன்லாம் பண்ணல. சோ ராகுல் காந்தி சொன்னால் நாங்க செய்வோம் அப்படின்னா, ராகுல் காந்தி ஒருவேளை நான் விஜய் கூட கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அறிவித்தால் இவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சூழல் இருக்கா? அப்படி இருக்கா? ஏன்னா இவங்க தொடர்ந்து இணைந்து பயணிக்கிறாங்க. பீகாருக்கு முதல்வர் போகிறார், அங்க ராகுல் பிரியங்கா வரவேற்கிறாங்க. அப்படி ஒரு ரொம்ப இணைஞ்சு இருக்கிறப்ப அப்படி ஏதாவது ஒரு விரிசல் ஏதாவது இருக்கா? என்ன அதிருப்தி மாதிரி? விரிசல் இல்ல, ஆனா இன்றைய விட இதை விட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில விஷயங்கள் செய்துதான் ஆக வேண்டும். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அவங்க ஏற்கனவே இருந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது செய்தாக வேண்டும். ஒருவேளை அவங்க பீகார்ல வந்து மாற்றங்கள் நடக்கும் கூட ஒரு ஓவர் கான்பிடன்ட்ல கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் பீகார் தேர்தலை பொறுத்து கூட அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறலாம். ஆனா இது நிச்சயமாக ஒருவேளை பாஜக காங்கிரஸ் தலைமை இப்படி ஒரு முடிவு எடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள இடத்துல வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்காங்க, அதை ஏற்றுக்கொள்ள இடத்துல விஜய் அண்ட் தாவேக்காவும் இருப்பாங்க. அவங்க ஏன்னா அவங்க பாஜகவை அணுகுவதிலும் காங்கிரஸ் அணுகுவதிலும் நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. பாஜக இவ்வளவு தூரம் வந்து இறங்கி இவ்வளவு தூரம் அண்ணாமலை வந்து விஜயை வந்து யாரும் கார்னர் பண்ணாதீங்க, அவர் மனதளவில் இதா இருக்காரு, அவர் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கிற மாதிரி எல்லாம் பேசும்போது கூட அதற்கு வந்து எந்த விதமான எதிர்வினை வந்து விஜய்கிட்ட மட்டும் இல்ல, தாவேக தொண்டர்கள் கூட ஒரு பெரிய அளவுக்கு உற்சாகமா அதை பத்தி எடுத்துக்கொண்டாடல. மணி இதுல தாவேகா தரப்பு அமைதியாக இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு கூட அவங்க ரியாக்ட் பண்ணாம தான் இருக்கிறாங்க. அந்த சூழல் அப்படி இருக்கு. இதுல காங்கிரசினுடைய நிலைப்பாடை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, 2 முறை திரு உதயநிதி அவர்கள் கை நம்ம விட்டு போகாது, காங்கிரஸ் நம்மோட தான் இருக்குன்ற துணிப்பட பேச சூழல். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கா? அதுக்கு தான் உதயநிதி ரியாக்ட் பண்றாரா? இல்லை, இப்போ ராகுல் காந்தி பேசினது ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. 26 எலெக்ஷனில் அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். விஜய் நம்பிலாம் காங்கிரஸ் போகாது. ராகுல் காந்தி பேசினது 2 விஷயம். ஒன்று, 2009 அவர் விஜய் அவருக்கு பரிச்சயம். விஜயை பிஜேபி பக்கம் போயிட விடாமல் இழுக்கிறதுக்கு, தன் பக்கம் போவாட்டியும் அவர் தனியாக நிற்கிறதுக்கோ அல்லது அவருடைய அரசியல் வந்து வேறு விதமான பாதையில் போவதற்கு, அதாவது வந்து பிஜேபி பக்கம் அவர் போயிடக்கூடாது, அதை ஒரு தடுப்பதற்கான ஒரு வேலை தான் முதல்ல காரியம். 2வது வந்து கூடுதல் இடங்களை திமுகவிடம் கோரி பெறுவது. லாஸ்ட் டைம் 25 சீட்ஸ் வாங்கினாங்க, கூட 5 சீட் அதிகபட்சம், அதுக்கு மேலே ஸ்டாலின் கொடுக்க போகிறது கிடையாது. 2011 63 சீட் வாங்கி 5 ஜெயிச்சாங்க, 16 41 வாங்கி 8 ஜெயிச்சாங்க. 2021 ரொம்ப ஹார்ட் பார்கெனிங், 20 சீட்டுக்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ கடைசி நேரத்தில் சோனியா காந்தி அவருடைய தலையீட்டில் தான் 25 சீட் வந்து. இந்த முறை அது கூடுதலாக ஒரு 5 சீட் வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ஒரு காலில் 2 மாங்கான்ற மாதிரி இந்த 2 காரணங்களுக்காக தான் அவர் பேசியிருக்காரு. கூட்டணி விட்டு போவதற்கெலாம் 100% வாய்ப்பு இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ தாவேகா விஷயத்தில் தேசிய தலைமை தெளிவாக இருக்குது. திமுக தான் நம்மளோட பார்ட்னர், அதை விட்டு போக முடியாது, போகக்கூடாது.
லோக்கல் காங்கிரஸ்ல, ஸ்டேட் காங்கிரஸ்ல சிலருக்கு திமுக தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக அவர்கள் வந்து விஜய் ஃபேக்டர் எடுத்து வச்சு பேசுறாங்களே. அதிருப்தி இருக்கு, உள்ள அதிருப்தி இருக்கு, நிறையவே இருக்கு. காங்கிரஸுக்குள்ள லோக்கல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தமிழ்நாடு காங்கிரஸ்ல திமுக மீது நிரம்ப அதிருப்தி இருக்குது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் எம்பிஸ், அவர்கள் எல்லோருக்குமே வந்து கிட்டத்தட்ட யுனானிமஸாக என்னால் சொல்ல முடியும் 9 எம்பிக்களுக்குமே வந்து நிறைய குறைகள், அவங்களுக்கு வருத்தங்கள் வந்து திமுக அரசின் மீது இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காங்கிரஸ் எம்பிக்களை அழைத்து முதலமைச்சர் பேசினார், காங்கிரஸ் எம்பிஸோட. ஜோதிமணி அவங்க இஷ்யூக்கு அப்புறம், அதுக்கு பிறகு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் வந்து, இது சாதாரணமாக அந்த மாதிரி நடக்காது, நான் அறிந்த வரையில் அப்படி நடந்ததில்லை. காங்கிரஸ் எம்பிஸ் கிட்ட வந்து முதலமைச்சர் பேசுறதுன்றது அது அவங்களுக்கு நிரம்ப குறைகள் இருக்கின்றன. அவங்க எம்எல்ஏ சொன்னால் மந்திரிகள் செய்கிறாங்க, பட் எம்பி சொன்னால் செய்யலை. தொகுதி வாரியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணார் அப்படின்றாங்க. ஸோ இந்த உறவில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது நான் நம்புகிறேன். இந்த 26 வந்து திமுக காங்கிரஸ், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரிகள், விசிக, மதிமுக, இன்ஃபேக்ட் மதிமுகக்குள்ளே சில பிரச்சனைகள் இருந்தது. ஒரு 3 பேர் வந்து ஸ்டாலின் முன்னிலையிலே சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு ஏற்பட்ட சூழல் கூட வந்து இப்போ முற்றிலுமாக மாறி அவங்களுடைய மாநாட்டில் வந்து அதிகமாக ஆதரித்து பேசினாங்க. கரூர் சம்பவத்தில் அதிருப்தியாளராக கருதப்படுகிற நம்முடைய துரை வைகோ அவர்களே திமுக அரசை ஆதரித்து தான் பேசியிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ், அதுவும் ப. சிதம்பரம் 4 புறமும் தவறு நடந்திருக்குன்னு சொல்றதும், இப்போ நீங்கள் கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணுன்றது கிட்டத்தட்ட மறைமுகமாக அது அரசின் மீதான விமர்சனம் தான். கண்டிப்பாக அந்த விமர்சனம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் வந்து இப்போ விசிக ஆதரிக்கிற மாதிரியோ, இடதுசாரிகள் ஆதரிக்கிற மாதிரியோ, மதிமுக ஆதரிக்கிற மாதிரியோ கரூர் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக அரசை ஆதரிக்கவில்லை என்பது உண்மை. ஏன், என்ன காரணம்? உண்மை அதுதாங்க. இதை வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது. விஜய், பொதுமக்கள், அரசு கண்டிப்பா வந்து ஈரோடு கலெக்டரையும் எஸ்பியும் மாநில அரசு வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கணும். இல்ல, எலெக்ஷன் நேரத்தில் அப்படி ஒரு ஸ்டாண்ட் காங்கிரஸ் எடுத்தா அது திமுக தலைமைக்கு இல்லை, ஒரு இஷ்யூவை வச்சு நம்ம அந்த உறவை எடை போட முடியாது. அப்படி விஜய், நம்ம அது வந்து ஒரு டைம் டெஸ்டட் அலையன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா 2004 இருந்து இந்த 21 ஆண்டுகளில் ஒரே ஒரு தேர்தலில் தான் அவங்க விலகி இருந்திருக்காங்க. 2004, 9, 11 இருந்தாங்க. 14 மட்டும் வெளியில போனாங்க. அகைன் 16, 19, 21, 24 7 தேர்தல்களை தொடர் வெற்றி 7 தேர்தல்களை கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு 4 ஆண்டுகள் குறைவாக இருக்கக்கூடிய 21 ஆண்டுகளில் அவர்கள் வந்து அந்த அலையன்ஸை வந்து கட்டி காப்பதும், அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மரணத்துக்கு பிறகு ரொம்ப இன்க்ளூசிவாக அவர் வந்து இந்த அலையன்ஸை கொண்டுட்டு போறாரு. ஆகவே காங்கிரஸ் திமுக அலையன்ஸை விட்டு அதில் வந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிந்துணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. தாவேகா ஒருவேளை காங்கிரஸோட பேர வலிமையை அதிகப்படுத்தி இருக்கா? அதுதான் கேஎஸ் அழகிரி அதான் நான் சொன்ன, ஒரு 5 சீட்டு கிடைக்கும், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுங்க. பெருசாலாம் ஸ்டாலின் கொடுத்துருவும் மாட்டார். ஆட்சியில் பங்குன்றது சத்தியமா கிடைக்காது. கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிச்சாலும் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ளாது. அது அவருடைய பலவீனம். ஒருபோதும் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்ய மாட்டார். அந்த விஷயத்தில் கலைஞரை விட ஸ்டாலின் ரொம்ப உறுதியா இருப்பார், நான் அதை நம்புறேன். ஆகவே இது 2 விஷயம் தான் விஜயன். இது ரொம்ப பெருசா நம்ம ரீட் பண்ண வேணாம் நான் பாக்குறேன். ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசியது வந்து ஒன்று அவர் பிஜேபி பக்கம் போயிடாம அவர் இழுக்கணும்னு பாக்குறாரு. 2வது வந்து அதுதான் அப்ப திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து பாஜக விட்டுறாதீங்க தாவேக்காவை, காங்கிரஸ் நீங்க எடுங்க ஹேண்ட். அது நல்ல பாயிண்ட் வந்தீங்க. நான் பேசியவரை இடதுசாரி தோழர்கள், காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செக்யூலர் ஃபோர்ஸஸ், திருமா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜயை வந்து அந்த பக்கம் தள்ளிடக்கூடாது, பிஜேபி பக்கம் நம்மளே புஷ் பண்ணிடக்கூடாது. அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு உண்மையாவே மாநிலத்தின் நலனில் அக்கறை உள்ள, மதச்சார்பின்மையில் அக்கறை உள்ளவர்கள் எல்லோருமே நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். திமுகவுக்கும் விஜய்க்கும் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் விஜய் அவர்களை வந்து பாஜக பக்கம் தள்ளிவிடக்கூடாது என்பதுல ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அதனால தான் அவர் பேசியிருக்காரு. இடதுசாரி தோழர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை, திருமாவுக்கு இருக்கக்கூடிய அக்கறை வந்து இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில்வர் லைன். ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவரும் வந்து விஜயை வந்து அந்த பக்கம் தள்ளுறது மூலமாக இவர்களுடைய தேர்தல் தோல்வியோ அல்லது தேர்தலில் ஏற்படக்கூடிய பாதிப்பையோ தாண்டி மாநில அரசியல் அது ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையான மாற்றங்கள் வந்து பாரதூரமானவை. இந்த புரிதல் வந்து முதலமைச்சருக்கும் இருக்கு, ராகுல் காந்திக்கும் இருக்கு, இடதுசாரிகளுக்கும் இருக்கு, திருமாவுக்கும் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். பிரியா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த காங்கிரஸினுடைய நிலைப்பாடு? ஏன்னா வெளியில சமூக ஊடகங்கள்ல இல்ல பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றது காங்கிரஸ் தாவேக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு,
இங்க திமுக நெருக்கி பிடிச்சா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்ற இதையும் சொல்றாங்க. அதை அவங்க அப்படி போனா இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட நகரலாம், ஒரு விதமான ஒரு பேர வலிமை கூடி இருக்குன்னுலாம் சொல்றாங்க. அப்படித்தானா? இல்லை, நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வர விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து திமுக என்ற அந்த 2 கட்சிகளோட பைப்போலார்லேருந்து 3ஆவதாக ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கார் அப்படின்றத நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் அவர் ஒரு ஃபோர்ஸே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அவருக்கு 2% ஓட்டு 3% ஓட்டுன்னு சொல்லியிருந்த போது நான் பர்சன்டேஜ் கணக்கில் கூட போகல. பட் அவர் ஒரு இன்டிஸ்பென்சபிளாக தவிர்க்க முடியாத ஒருத்தராக இருக்கார். 3ஆவது அணியில் தவிர்க்க முடியாத ஒருத்தராக இருக்கார். சீமான் கூட இருந்தார், பட் அவரை நம்ம பேசுறது இல்லை. பட் விஜயை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். ஏன்னா அவருக்கு செல்வாக்கு இருக்குது, என்ன ஓட்டு வாங்குவார் தெரியாது. அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அவர் வந்து அன்டெஸ்டட் சொல்கிறாங்க. அன்டெஸ்டட்னா நீங்கள் வந்து ஒன்று அவர் என்ன நோக்கத்தில் அன்டெஸ்டட் சொல்கிறாங்கன்னா, அவருக்குலாம் அவ்வளோ ஓட்டு வராதுன்ற நோக்கத்தில் சொல்கிறாங்க. பட் அன்டெஸ்டட்ன்றது வந்து நீங்கள் பாசிட்டிவாக கூட பார்க்கலாம்ல. 25ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம், 30ஆவும் இருக்கலாம், எது வேணாலும். ஆனால் நிறைய பேர் இப்போ அன்டெஸ்டட் சொல்றதுக்கு காரணம் என்ன, அவருக்கு அவ்வளோ வராதுன்ற அந்த அடிப்படையில் நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக சில அரசியல் விமர்சகர்கள்லாம் நெகட்டிவாக தான் அன்டெஸ்டட் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ நமக்கு அது புரியுது. பட் நான் அதுக்குன்னு வந்து ஒரு பாசிட்டிவாக நிறைய ஓட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்ல வரல. ஸோ அவர் தவிர்க்க முடியாத சக்தின்றி, அதனால ஒரு ஆப்ஷனாக இருக்கார் விஜய், வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கார். அது வந்து இந்த கட்சிகள்லாம் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. அது தேமுதிக விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது, காங்கிரஸ் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது, திருமா விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. ஒன்லி திங் வந்து தாவேகா வந்து பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது. தாவேகா அதிமுக பக்கம் போனால் கூட பரவாயில்ல, இந்த விளையாட்டெல்லாம் தொடரும். அதுக்கு பாஜக அணியிலிருந்து அதிமுக வெளில வரணும். வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, இந்த விளையாட்டு தொடரும். இந்த சின்ன கட்சிகள்லாம் திமுக அணியில் இருக்கிற கட்சிகளுக்கே ஒரு சான்ஸ், அப்போ வாய்ப்பு அந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மறைமுகமா நம்ம பாஜகவையும் சேர்த்து தான் இதெல்லாம் பேச வேண்டியது. பாஜகவை சேர்த்துட்டீங்கன்னா திமுக அணி ஸ்ட்ராங் ஆயிடும். பாஜகவை தாவேகா அதிமுகன்றது திமுக அணி ஸ்ட்ராங் உறுதிப்படுத்தும். நல்லா அது இன்னும் கோகரண்டா நல்லா இன்னும் நல்ல உறுதியா மாறிடும். பட் ஆனா பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி வச்சுக்கோங்களேன், அது வந்து திமுக அணிலேருந்து ஆட்கள் இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு சூழல் வந்துரும். ஆமா, அதெல்லாம் வந்து நீங்க பாலிடிக்ஸா சொல்லவே முடியாது. அப்போ உறுதியா இருக்குமா திமுக கூட்டணி என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா திமுக இடங்கள் கொடுக்கல அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அங்க காத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா பாஜக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக ஒன்றும் பெருசா தீண்டத்தகாத கட்சி கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாமே ஒரு காலத்தில் அதிமுகவோட இருந்ததுதான், பாஜகவோட இருந்திருக்காங்க வச்சுக்கோங்க. பாயிண்ட் அது இல்லை. அதனால வந்து இது இப்போ இன்னும் வரப்போகிற மாதங்களில் எப்படின்னு தெரியாது. இன்றைக்கி காங்கிரஸில் என்ன தெரியுமா நிலைமை? முந்தியெல்லாம் வந்து நாங்கள் தமாஷா பேசுவோம், மணி சார் கூட தெரியும். காங்கிரஸில் வந்து திமுக காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸ்ன்னு இருக்கும். இன்றைக்கி என்ன தெரியுமா நிலைமை? இன்றைக்கி வந்து திமுக காங்கிரஸ் தாவேகா காங்கிரஸ். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்படி தான் இருக்குது. தாவேகா காங்கிரஸ் திமுக காங்கிரஸ். முந்தி நாங்கள் அதிமுக அந்த இடத்துல வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் மாற்றிட்டோம். தாவேகா காங்கிரஸ் ராஜேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா, வேலுச்சாமிலேருந்து பார்த்தீங்கன்னா, KS அழகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இன்னும் இந்த தேர்தல் இருக்கிறதுக்குள்ள இன்னும் 10 பேராக சேருவாங்க நினைக்கிறது கூட்டத்தில். இதை இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். திமுக காங்கிரஸ், திமுகவை எதிர்க்கிற காங்கிரஸ், அதுல நீங்க தாவேகாவை எதிர்க்கிற காங்கிரஸ்ல தாவேகா காங்கிரஸா மாறி இருக்கு. ஓ சரி. அவங்க என்ன சொல்றாங்க, உள்ளுக்குள்ள இருந்துட்டு. ஆமா, தாவேகா அவங்களுக்கு என்னன்னா கேரளா எலெக்ஷன்லாம் லிங்க் பண்றாங்க. விஜய்க்கு கேரளாவில் பெரிய சப்போர்ட், அங்கே மைனாரிட்டி ஜாஸ்தி கேரளாவில், அதனால் இவரு போய் பிரச்சாரம் பண்ணால் அங்கே இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு எண்ணத்தில் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ராஜேஷ் ஏன் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணுறாரு? அவர் கன்னியாகுமரியில் அவருக்கு லோக்கலில் அவருக்கு வின் பண்ணணும் இல்லை, அங்கே அந்த வட்டாரத்தில் வின் பண்ணணும் இல்லை அவருக்கு. KS அழகிரி ஏன் சப்போர்ட் பண்ணுவார்? அவருக்கு ஏதாவது திமுக அரசு மேலே ஏதாவது ஒரு இதில் ஒரே ஒரு சந்தேகம் பிரியன். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாகவே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது பாஜக அணியாக இருக்குது, இன்னும் தெரியல. தாவேகா தரப்புல இன்னும் எதுவுமே சொல்லல. அப்படியே மௌனமாகவே இருக்கிற ஒரு கார்டை வச்சுட்டு திமுக வெற்றி கூட்டணியில இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட முடியுமா? அது சிக்கலா போயிடாதா? ஒருவேளை இதெல்லாம் மாறிச்சுன்னா அவங்களுக்கு சிக்கலாயிடும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து தாவேகாவை வந்து பாஜக அணிக்கு தள்ளிடக்கூடாதுன்ட்டு இடதுசாரிகள் அல்லது காங்கிரஸ்லாம் கூட ஒரு அக்கறையோடு இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அது சரியில்லை, ஆபத்துன்ற விஷயம் இருக்கலாம். ஆனால் பட் அடிப்படையிலேயே தாவேகா என்ன நினைக்குது, தாவேகா வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலை தான் எடுத்திருக்காங்க. பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலை, கொள்கை எதிரியாக பாசிச பாஜக பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு முதல் எலெக்ஷன்லேயே நீங்கள் பாஜகவோட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, அது தாவேகா போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிமுகவோட போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னா இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கல. அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் உறவு வருமானா அதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஃபுல்லி ரூல் அவுட் பண்ண முடியாது. அவங்க பாஜக விட்டு அதிமுக, ஆனால் பாஜக விட்டுட்டு அதிமுக வெளில வரணும். அது எடப்பாடி பேக் ஸ்டாப்பிங்கில் வந்து அது எப்படி குத்திட்டு வெளில வரணும்னு அவருக்கு தெரியும். அவர் நிறைய பேரை குத்திட்டு வந்திருக்காரு அவர். அதனால் வந்து அவருக்கு தெரியும் அவர் எந்த நேரத்தில் அதை பண்ணுவார் நமக்கு தெரியாது. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து
பாஜக அங்கே இருக்கக்கூடாது அந்த கூட்டணியில். அதிமுக தாவேகா கூட்டணி இருந்தால் காங்கிரஸோ இல்லை இடதுசாரிகளோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இவங்கெல்லாம் திமுகவுக்கு தனி காமிப்பாங்க. வேற வலிமை எல்லாருக்கும் வேற வலிமை எல்லாருக்குமே ஏறும். ஏன்னா அப்போ வந்து பாஜக தனி அணியாக போய்டும், அது வலிமை பெறத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. இவங்க வந்து அரசாங்கத்தோட ஆன்டி இன்குபன்சி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக தாவேகா கூட்டணி இன்னும் 4 பேர் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நிலைமை போயிடக்கூடாதுன்னு தான் இப்போ பாஜகவோட தாவேகா சேர்ந்துன்ற கவலையை விட அதிமுக தாவேகா சேர்ந்துட போகிறதுன்ற கவலை தான் திமுகவுக்கு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. திமுக அதுதான் அந்த கவலை தான் அதிகமா இருக்கு. விஜய் பாஜகவோட சேருவாரா எனக்கு தெரிஞ்சு அது ரூல்ட் அவுட் ஆக்சுவலி. இன்னைக்கு சாயந்தரம் ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணார் டெல்லியில எனக்கு தெரியும். எனக்கு அது பாஜக உங்களுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. சென்னை வந்துட்டார் 4:25 ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்துட்டார். ஏதோ சொல்றது என்னன்னா அது எந்த விதமான கனெக்ஷன் பெரிய டெல்லியில பெரிய அரசியல் காய் நகர்த்தல் நடந்திருக்கு சார். நடக்க ட்ரை பண்ணிட்டு பாஜக வந்து அவங்க பாஜக இவங்களுக்கே அதுல விருப்பம் கிடையாது, பாஜகவுக்கு விருப்பம் கிடையாது சார். அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு மூவ் எடுக்கணும், பெரிய மூவ் எடுக்கணும். அதிகாரத்தில் பங்களிப்புன்ற ஒரு விஷயத்தை கொள்கை ரீதியா மாற்றவங்க அதெல்லாம் பண்ணினாங்கன்னா வந்து தாவேகா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்கள விட்டுட்டு அதிமுக வருமானது இன்னொரு கேள்வி. அது ஆக்சுவலா அதுவும் ஒரு கேள்வி. அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் விடை வந்து ஜனவரி மாசம் கிடைக்கும். அதுவரையும் நம்மளுடைய இந்த யூகங்கள் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். ரெக்க கட்டி பறக்க வேண்டியதான்றீங்களா ஜீவா? இதுல குறிப்பாக இப்ப பிரியன்லாம் தொடக்கத்திலேயே சொன்னது வந்து 26ன்றது நீங்க நினைக்கிற மாதிரியான தேர்தலா இருக்காது, என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் அப்படின்னு. இப்ப எல்லாரும் ஒரு கட்டத்துல என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா தாவேகா நிலைப்பாடு எடுத்த பிறகு 4 முனை போட்டின்னு உறுதியாயிடுச்சு, இப்படிதான் இருக்க போகுதுன்றப்ப இந்த கரூர் சம்பவம் அதை புரட்டி போட்டிருக்கதா அப்படின்றது ஒண்ணு. காங்கிரஸுக்குள்ளிருந்து வரக்கூடிய குரல்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, காங்கிரஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி, அதிக சீட்டு கேட்போங்கிறது இது 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும்போதே அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. நல்லா கவனிச்சு பாருங்கள். 2006 அவ்வளோ பலகீனமான திமுக ஆட்சி அமையும் போதே அது நடக்கலை. என்னன்னு கேட்டால் டெல்லியோட அப்பயே கலைஞர் நல்ல நட்பில் இருந்தார். இங்கேருந்து EVKS இளங்கோவன் கடுமையான குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு. கூட்டணியில் இருந்தாங்க, அவர் ஒன்றும் வெளியெல்லாம் போகலை. அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார், என்னங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. பாமக கேட்கல, அவங்க நினைச்சிருந்தா பாமக கேட்டு வந்திருக்கலாம். எல்லாமே டெல்லி லாபியில அவங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு பாமக வலிய வந்து நிபந்தனையற்ற ஆதரவு நிலைப்பாடு. அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா கத்திக்கிட்டே இருந்தாங்க, என்னங்க இது சீட் மேஜிக் நம்பரே இல்ல அப்படின்னு. காங்கிரஸ் வந்து அப்ப ஒன்னும் பெருசா டிமாண்ட் பண்ணல. EVKS இளங்கோவன் போன்றவர்கள். ஆனா தாவேகான்ற இன்னைக்கு அந்த அதுதான் இப்ப 3 பேர் பேசினதிலும் பாஜகவிடம் தாவேகா போயிடக்கூடாது ஒன்று. இன்னொன்னு அதிமுக தாவேகான்னு வந்தாலும் சிக்கல் தான் திமுக நீக்கின்றது. இதெல்லாம் இந்த பாசிபிலிட்டி எல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா ஜீவா? இல்லைங்க, அதாவது பாரதிய ஜனதாவுடன் தாவேகா போயிடக்கூடாதுன்னு இங்க இருக்க மதச்சார்பற்ற முற்போக்காளர்கள் பத்திரிகையாளர்கள் விரும்புறாங்கன்னே வச்சுக்குவோம். விரும்புறது உண்மையா? இல்ல, எனக்கு அதுல வந்து அவ்வளவு உறுதித்தன்மை இல்லை. முதல்ல தாவேகா விரும்பணும், பாரதிய ஜனதாவுடன் நம்ம போகக்கூடாது, அது வந்து ஒரு மதவாத சக்தின்னு அப்படி ஒரு உணர்வு தாவேகா தலைவருக்கோ பொதுச் செயலாளருக்கோ அங்க உள்ள தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளோ யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஒரு கொள்கை தெளிவு இருக்கிற மாதிரி நான் இல்ல. நீங்க அந்த இடத்தில் இப்ப திரு மணியவர்கள் கூட கூட்டிட்டது நம்ம புஷ் பண்ணி அங்க தள்ளிட வேண்டாம், அப்படி ஒண்ணு தள்ளிட்டீங்க யாரும் புஷ் பண்ணி அனுப்ப போறது இல்ல. இல்ல, அரசியல் நிலைப்பாட்டின் மூலமா இப்ப எதுக்காக திருமாவளவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைக்கணும், நீங்க வந்து பாஜக அமைச்சு ஒரு குழு ஹேமமாலினி தலைமையில வருது, நீங்களும் கொண்டு வாங்க, இல்லாட்டி பாஜக தாவேகாவை வளைச்சிருன்னு சொல்வதன் அர்த்தம் என்ன? சொல்வதனுடைய மூலமாக அதற்கு தகுந்த கட்சியா தாவேகா இருக்குங்கிறது தான் பொருள். திரும்ப அது தெளிவாக தான் சொல்றாரு. இது வந்து எளிமையா அவங்களுக்கு, ஏன்னா கொள்கையற்ற கூட்டங்கிறது இயல்பா வலதுசாரியா தான் அமையும். உங்களுக்கு வந்து வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற மாதிரி உங்களுக்கு அங்க முற்போக்கு ஆரோக்கியமான சிந்தனை இல்லைன்னா இயல்பாகவே வலதுசாரி மதவாத அரசியல் நோக்கி தான் ராகுல் பேசுறாரு. விஜயோட அதுக்குள்ள வெறும் கரிசனம்னு மட்டுமே சொல்லிடுறாரு. ராகுல் காந்தியை பொறுத்த உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது கட்சி மாச்சரியங்கள் எல்லாம் தாண்டி பாஜக தலைமை முதல்வர்கிட்ட தான் பேசுறாரு. இங்கு ராகுல் விஜயோடும் பேச வேண்டிய அவசியம் என்ன? விஜய் கட்சி தானே இது. விஜய் கட்சி அவங்களுடைய இறந்து போனது எல்லாருமே யாரும் வந்து திமுகவோ மதிமுகவோ இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் கேத வீட்டில் கேதம் கேட்குற மாதிரி. அதாவது அவர் வந்து அந்த குடும்பத்தின் உறுப்பினரா தலைவரா விஜயை பார்க்கிறார் ராகுல் காந்தி. அவர் இறந்து போனவங்களா நம்ம உறுப்பினர்களை கான்சியஸோட இவ்வளவு நாள் அவங்க செயல்பட்டாங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி ரொம்ப ஒரு தலைமை பண்போடையும் ஒரு மனிதாபிமானத்தோடு அரசியல் இல்லை, அதற்குள்ள நான் அரசியலா பார்க்கல. அந்த அரசியல் இவங்க சொல்ற மாதிரி திமுகவுடன் பேர வலிமையை ஏற்படுத்துவதற்கோ கூட்டணி ஆட்சியை பண்ணுவதற்கோ அமையாது. அது மட்டும் இல்லைங்க,
காங்கிரஸ்குள் தாவேக்கா அணிங்கிறாங்கல்ல, அப்படி ஒரு அணி வந்து தாவேக்கா இல்லாத போதும் காங்கிரஸ்குள்ள என்னைக்கு ஒரு காங்கிரஸ்குள்ள வீரியமான திராவிட எதிர்ப்பு RSS மைண்ட் செட் உள்ளவங்க இருக்கிறாங்க. நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த பேர் இவங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும் யாரை நான் சொல்றேன். ஒரு சில பேர் இன்னும் அங்கே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு குரூப்பு அங்கே வந்து காங்கிரஸ் தலைமை என்ன செஞ்சாலும் வம்பு பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு காங்கிரஸ் கட்சியில் உண்டு. இன்னைக்கு KS அழகிரியா இருக்கலாம், ஒரு காலத்துல தங்கபாலுவா இருக்கலாம், வேற வேற பேரு வேற வேற வடிவங்கள்ல. அப்ப ஒரு விஷயம்ன்றது தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன்ன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அது அதிமுக தாவேக்கா அப்படின்ற அளவுல இருக்கு அப்படின்னா அந்த அணியை வந்து திமுக அணியில இருக்கிற யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? இல்லைங்க, போக வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க, அதாவது அன்டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதிமுகங்கிறதே இப்போ பழைய அதிமுகவா இல்லை. நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதிமுக ஏன் டிடிவி தினகரன் வந்து அவ்வளோ வேகமாக வந்து பாரதிய ஜனதாவை அவ்வளோ தூரம் விமர்சிக்காதவர் டக்குன்னு விஜயை பார்த்துட்டு விஜய் ஏன் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காரு, இதில் எதுக்கு கவர்மெண்ட்டை இது பண்ணுறீங்கன்னு டிடிவி தினகரன் வந்து எதுக்குங்க அப்படி சொல்கிறாரு? அப்போ அதிமுகங்கிறது பழைய அதிமுகவாலாம் அங்கே இல்லை. பழைய பன்னீர்செல்வமா வரணுங்கிற சினிமா டயலாக் மாதிரி பழனிசாமியும் பழைய பழனிசாமி இல்ல, அதிமுகவும் பழைய இவங்க அதை கன்சிடர் பண்றதுக்கு இல்ல. அப்படி இவங்க வந்து இப்படி வந்து அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கு, இப்படி ஒரு கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை நான் பெருசா பார்க்கல. உதயநிதி அவர்களுடைய பேச்சில் திரு ஜீவா, அப்போ இதற்கு முன்பு கூட்டணி சலசலப்பு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் கேட்டபோது திமுக தலைமை அதை கடந்து தான் போனாங்க, பெருசா யாரும் ரியாக்ட்லாம் பண்ணல. ஆனால் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே 2 முறை சொல்றாங்க கை நம்ம விட்டு போகாது அப்படின்னு, ஒரு முறை சூசகமா சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சு இதனோட பொருள் என்ன? அப்ப ஏதோ ஒண்ணு இல்ல, இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கேக்குதா, இல்ல காங்கிரஸ் விஜய்கிட்ட போகுதா, காங்கிரஸ்குள் KS அழகிரி போன்றவர்கள் பிரச்சனை பண்றாங்கிறது அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா என்னை பொறுத்தவரையும் பதில் சொல்கிற அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அவர் சொல்லியிருக்க வேண்டாங்கிறத என்னுடைய கருத்து. அவர் எதுக்கு இப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, தேவையில்லையே. உங்களுக்கு யார் செல்வ பிறந்தகை இப்ப உங்க புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில கூட எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த டிஃபரன்ஸும் வரலையே. அவர் கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இதை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. உங்க தொலைக்காட்சியினுடைய நேர்காணல்ல செல்வ பெருந்தகை தெளிவாக இருக்கிறார், ராகுல் காந்தி தெளிவாக. இன்னும் அவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்வது வந்து டெல்லியில இருந்து எங்களுக்கு ராகுல் தான் முடிவெடுப்பாங்க. டெல்லியும் சொல்றாரு, தமிழ்நாட்டு தலைமை ஸ்டாலின் தான் முடிவெடுக்கும். உங்க பேட்டியில புதிய தலைமுறை பேட்டியில நான் கவனிச்சேன். அப்ப அவர்களுக்குள் தீர்மானிக்க அப்படி ஒரு இதே இல்ல, அப்படி ஒரு விஷயம் இல்ல. இப்ப KS அழகிரி வந்து சொல்றாருன்னா KS அழகிரி போன்றவர்கள் சொல்வதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? கார்த்திக் சிதம்பரம் பல முறை திமுக கூட்டணியில் இருக்கும் போதே திமுகவை ராஜா சீண்டுவதற்கு முன்னாடி அவர் சீண்டி இருக்காரு. எதுக்கு தமிழ் புத்தாண்டு கொண்டு வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சீந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் காங்கிரஸ் தலைமையும் பலமுறை சீண்டி இருக்காரு. காமராஜர் ஆட்சின்னு சொல்லாதீங்கன்னே ஒரு முறை சொல்லியிருக்காரு. அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம முடிவு செய்ய முடியாது. இந்த கூட்டணி அப்படி நீங்களும் அந்த இடத்தை தான் வந்தீங்க இதற்காக அப்படின்னு. ஆனா இப்ப இன்னொரு இடம்ன்றது இருக்குல்ல, இப்ப எண்ணிக்கையை கூட்டுவது ஆட்சியில், அந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸுக்குள்ள இருக்கிற மன ஓட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ்குள்ள எல்லாருமே இருப்பாங்க. காங்கிரஸ்குள்ள அவர் ஜீவா வந்து ஒரு பாதியை தான் சொன்னார். காங்கிரஸ்குள்ள பெரியார் ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க, பெரியார் எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, இந்துத்துவா சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, நக்சல் பாரிகள் இருப்பாங்க, ரைட்டிலேருந்து லெஃப்ட் வரைக்கும் இருப்பாங்க. அது வந்து இந்து மதம் மாதிரி, அதில் வந்து யார் வேணால் போகலாம், யார் வேணால் வரலாம். இங்கே உங்கள் தொலைக்காட்சியில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய BS ஞானதேசிகன் அவர்கள், மறைந்த ஞானதேசிகன் தலைவராக இருந்தபொழுது ஒருவரை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக நேர்பட பேசுக்கு அழைத்தார்கள். அவர் காங்கிரஸில் இருக்காரா இல்லையான்னு பிரச்சனை வந்து ஞானதேசிகன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் சொன்ன பதில், சோனியா காந்தியே சொன்னாலும் இவர் வந்து காங்கிரஸில் உறுப்பினர் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது, ஒருத்தர் தான் காங்கிரஸ்னு சொல்லிட்டாருன்னா அவர் காங்கிரஸ் தானே. இது நடந்தது 12 வருஷத்துக்கு முன்னால். அதுதான் காங்கிரஸோட பலமே, அதுதான். நீங்கள் என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ்குள்ளே இருக்கலாம். எப்பயுமே வந்து அங்கே தலைமைக்கு எதிராக ஒரு கோஷ்டி இருக்கும். ஒருத்தரை தலைவராக்கினா ஒரு 8 கோஷ்டி வந்து தலைவருக்கு எதிராக இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது கருத்து வேறுபாடுகள் 1000 இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கட்டுப்படுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு 96 மட்டும் மூப்பனார் பிரிஞ்சு போனது. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அழகிரி அவர்கள் பேசுவதோ, நம்முடைய திருச்சி வேலுச்சாமி பேசுவதோ, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் திருமணி ஒருவேளை இதெல்லாம் யூகம்தான், அதிமுக தாவேகான்னு ஒரு அலைன்ஸ் வருகிற போது அந்த அணியை திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாரும் இப்போ நம்ம அரை மணி நேரமாக நம்ம எல்லாருமே, நம்ம நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து அதிமுக தாவேகான்னு பேசும்போது அதிமுக பாஜக தாவேகான்னு தானே பேசணும். அதிமுக பாஜக கூட்டணி தானே. அது தனியாக அதிமுக தாவேகான்னு பேசுறது விவரப்பிழை. வசதியா நம்ம மறைக்கிறோம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தால் அதிமுக தாவேகா கூட்டணின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது அதிமுக தாவேகா கூட்டணின்னு பேசுவதே வந்து மன்னிக்கணும், இது ஒரு
குறைந்தபட்ச நேர்மை இல்லாமல் நம்ம பேசுகிறோம். இல்ல பிரியன் சொல்வது கடந்த கால நிகழ்வுகளை வச்சு அவர் தாவேகாவுக்காக பாஜகவை கூட விட்டுட்டு வருவதற்கான சூழலும் இருக்குல்ல, அதை நம்ம நிராகரிக்க முடியாது. ஏடிஎம்கே தாவேகா வர முடியாது. அவ்வளவு தூரம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முடிந்திருந்தால் அவர் ஏன் ஏப்ரல் 11 அன்றைக்கு போய் வந்து அமித்ஷாவோட உட்கார்ந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்றாரு? அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க ஃபேட் சீல்டு. 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபி விட்டு வரப்போறது கிடையாது, வாய்ப்பில்லை, சத்தியமா கிடையாது. அதனால ஏடிஎம்கே தாவேகான்னு நம்ம பேசும்போது விஜயன் பார்வை அது ஏடிஎம்கே பிஜேபியோட விஜய் போறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம திரும்ப திரும்ப முடிச்சிடறேன். அதிமுக தாவேகா நம்ம சொல்லும் போது ஒரு பாதியை நம்ம வசதியா யோசிக்க கூடாது, யதார்த்தத்தை நம்ம கணக்குல எடுத்துதான் பேசணும். இட் இஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட விஜய் போவாரா போக மாட்டாரா, அதுதான். அதிமுகவோட பிரிச்சுக்கிட்டு நமக்கு வசதியா இருக்குன்னு பிரிச்சுக்கிட்டு பார்க்க கூடாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவோட எடப்பாடி சேர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது முறிஞ்சு போச்சு உண்மை. அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்கள் போன்ற விஷயங்கள் காரணமாக அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வந்து எடப்பாடியை இது பண்ணிட்டார். ஸோ இந்த சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா பாஜகவோட இருக்கிறது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் மாதிரி ஆயிடுத்து பழனிசாமிக்கு. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் போகிறாங்க வச்சுக்கோங்களேன், பலவிதமான சிக்கல்களுக்கு நடுவில் பாஜகவோட இதில் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா பாஜகவோட நம்ம போகிறோமே நமக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்க வந்து இந்த எந்த கூட்டணியும் அவங்க கூட சேர மாட்டேன்றாங்க, அதிமுகவும் பலவீனமாக இருக்குது. ஸோ நம்ம வின் பண்ண முடியுமா இதே மாதிரி போனால் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் தாவேகா ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ தாவேகா வந்து பாஜகவோட நாங்கள் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து சில விஷயங்களை எடுக்கும்பொழுது பாஜக விட்டு வரமாட்டார்னு சொல்ல முடியாது. அரசியல் ரீதியாக இந்த விஷயம் தான் வெற்றிக்கு. இப்போது பாஜகவோட இருக்கும் பொழுதே தான் எடப்பாடி கம்யூனிஸ்டுகளுக்கு ரத்தன கமலம் விரிச்சார். பார்த்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவுக்கு ரத்தன கமலம் விரிச்சு தானே பாஜக கூட இருக்கும்போது தானே அவங்க இருக்கு. அப்போ எப்படி எந்த தைரியத்தில் நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கும் திருமாவுக்கு ரத்தன கமலம் விரிச்சிங்க? அப்போ நீங்க வெளில வரதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வேணா நீங்க ஓப்பனா தான் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ராம்கி அந்த இடம் இப்ப தாவேகா முடிவு எடுத்து விட்டது. நாங்க அதிமுகவோடு ஏன்னா கொள்கை எதிரியா பாஜகவை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதுதான். உங்களோட நாங்க மென்மையான போக்கு, உங்களோட கரம் கோர்ப்பதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, பாஜக தான் சிக்கல் அப்படின்னு சொல்ற இடத்துல தானே பிரியன் அப்படி ஒரு இன்னைக்கு முடிவு எடுக்கிற இடத்துல வந்து விஜய் இல்லை. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இது இந்த சம்பவத்துக்கு வர பெரிய பின்னடைவு. இப்போ அவங்க தலைமையில் அவர் சொன்னார்ல, நான் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் 6 மாதம் தான் இருக்குது, கலகலத்து போயிருக்கு கட்சியோட கட்டமைப்பு. அவங்க கட்சி சரி பண்ணுறதுக்கே டைம் ஆகும். அப்படிங்கும்போது அவங்களால ஒரு கூட்டணியை எல்லாம் உருவாக்க முடியாது. எடப்பாடியாலே ஒரு கூட்டணி உருவாக்க முடியாத சூழல் தான் இருந்தது. இன்னைக்கு அவங்க தலைமையில் கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மணிஷா சொன்ன மாதிரி நீங்க வந்து அவங்க வந்து கூட்டணி இந்த பக்கம் வராங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் வராங்கன்னு அர்த்தம். அப்ப எப்படி இப்ப திமுக அணியில இருக்கிற கட்சிகள் அதை தடுக்கணும்? இப்ப திருமாவளவன்லாம் வெளிப்படையாவே சொன்னாங்கல்ல, அது எப்படி நடக்கும்? தடுக்குன்னா என்னன்னா நீங்க வந்து அதுக்கான டேமேஜ், அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சியில இருப்பாங்க, அந்த சார் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அந்த கட்சியில இருந்துட்டு வெளியில இருக்கிறது, வெளியில வந்து இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணிக்கிறது, ஒரு செல்வாக்கு பரவுது. இப்போ எக்ஸாம்பிள் காங்கிரஸ் எம்பி தான் சசி தரூர். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த கரூர் நடந்தது போல பெங்களூர்ல போன வருஷம் நடந்து வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பாலிசி வரணும், எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும், சென்ட்ரல்ல பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டோனை ராகுல் காந்தி சொல்லியிருக்கணும். இப்ப அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு டோன் அவரே சசி தரூர் வந்து ஒரு துருவ நிலையை எடுத்துட்டாரு, நிலைப்பாடை எடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு காரணம் அவர் யாரோட செல்ல பிள்ளையா இருக்கிறாருன்ற கேள்வி எல்லாம் வந்துருச்சு. அந்த உதாரணம் சரியா இருக்குமா? எதுக்கு சொல்றேன்னா அது போன்ற ஆட்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இல்ல, அப்ப அந்த திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு திமுக எதிர்ப்பு இருக்குது. அது வந்து காங்கிரஸை பாதிக்கப்படாமல் அதுக்கான என்ன வேலைகள் செய்யணுமோ அது காங்கிரஸ் வேலைகள் செய்யறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஜீவா, இப்போ தாவேகா தனித்து இருப்பது திமுக அணிக்கு சாதகம், அவங்க பாஜக அணிக்கு போவதுன்றது இந்த தேர்தலும் சரி தமிழக எதிர்காலத்திற்கும் பின்னடைவுன்ற மாதிரி அப்படி யோசனை ஓடுதா? அப்படி ஏதாவது திமுக அணியில யோசிச்சு பாக்குறாங்களா? அப்படி என்ன திமுக அணி அப்படிங்கிற பார்வையை விட தாவேகா பாஜக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு அவங்க இப்போ ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி, அவங்க அதை ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற விஷயத்திலேயே நான் மாறுபடுறேன். அது மட்டும் இல்லாமல் மணிசார் சொன்ன மாதிரி அவர் வந்து எடப்பாடியோட ஒரு கூட்டணி அப்படிங்கிறதே, எடப்பாடிங்கிறத நீங்கள் பாஜக தவிர்த்துட்டும் நம்ம யோசிக்க முடியாது. அது ரொம்ப உறுதியான நிலையில தான் இருக்குது. நான் இதை குறித்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அப்படி பண்ணா கூட அதுவும் பாஜக பிளானாக தான் இருக்கும், தனித்து நின்றுட்டு. ஏன்னா 2024 அதிமுக தனித்து நின்ற போது திமுக கூட்டணி கட்சிகளிடம் பேட்டி கேட்ட போது அவர்கள் எல்லாரும் சொன்னது வந்து இல்லங்க, அவங்க தனிச்சுனால அவங்கள நம்ப முடியாது, அவங்க ஆபரேட் பண்றதே பாஜக தான் சொன்னாங்க. அதனால அப்படி பாத்துருவாங்கன்றீங்க. அப்படிதான் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பார்ப்பாங்க, இடதுசாரிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எடப்பாடியையும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா
எடப்பாடி தாவேகா கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் பலம். தாவேகா தான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பிம்பம், நான் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாற்றுன்னு வரக்கூடிய அந்த பிம்பம் உடையும். பாஜகவோட சேர்ந்தா தாவேகா ரொம்ப இன்னொரு இடம் இல்ல. இப்ப பிரியன் பிராக்டிகலா சொன்ன இடம் பேர வலிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க என்னதான் கொள்கை எல்லாம் பேசினாலும் தேர்தல் நெருக்கத்தில் இடங்களுக்கான சிக்கல் தானே இருக்க போகுது. அதை இதை வச்சு பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பே இல்லைன்றீங்களா? இல்ல பயன்படுத்தி அது அப்படி ஒரு நெருக்கடி அது ஒரு இயல்பா எல்லா கட்சியிலும் கேட்டு பார்ப்பாங்க. சரிங்க. ஆனா அது இதை காட்டி கேட்கிற அளவுக்கு இவங்க எதிர்த்தரப்புல அப்படி ஒன்றும் வலிமையா இல்ல. மணி இப்போ திமுக அணி அப்படின்றத விட இப்போ யூகங்கள் இந்த பார்வைன்றது வந்து அதிமுக பாஜக அணியில தாவேகா போகுமா போகாதா, அதுதான் இப்ப கேள்வியா மாறி இருக்கா? அதாவது ஒண்ணுதான் கேள்வி. 2 ஆப்ஷன் தான் அவருக்கு. ஒன்று, அவர் தனியாக நிற்க போறாரா விஜய் தாவேகா, அல்லது ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போகிறார். ஏடிஎம்கே அலையன்ஸ்னு போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான். அவர் பிரியன் சொன்னதுக்கு வாய்ப்பு குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு நான் நம்புகிறேன். அவர் சொன்னார் இப்போ வந்து அவர் கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுத்தார், திருமாவுக்கு அழைப்பு விடுத்தார். அது சும்மா வந்து ஒரு இது பட்டம் விடுற கதை, அது பலூனிங். அது வாய்ப்பு இல்லை. நான் நம்புறது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கண்டினியூ ஆகும் தான் நான் நம்புகிறேன். ஓகே. ஏடிஎம்கே இப்போ நவம்பருக்கு பிறகு அவங்க கவனம் இந்த பக்கம் திரும்ப பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபியோட கவனம். ஸோ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபியோட போகிறாரா இல்லை தனியாக நிற்கிறாரா, இதுதான். அப்படிதான் அவர் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே பிரிஞ்சு நான் நம்பலை. அதுக்கு வாய்ப்பு குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஒருவேளை அந்த டிசிஷன் அவர் எடுக்கிறாருன்னா அது ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் தமிழக அரசியலில். ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்சி மாற்றமே உறுதி, அந்த மாதிரி ஒரு முடிவு அவர் எடுத்தாருன்னு. அப்படி இல்லை அவர் தனியாக நிற்கிறாருன்னா கண்டிப்பாக அது டிஎம்கே அலையன்ஸ்க்கு அட்வான்டேஜ், அதில் எந்த சந்தேகமான. விஜய் தனியாக நிற்கிறாரு, 4 முனை போட்டினா கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கின்றன. மற்றபடி அது பிஜேபியை விட்டுட்டு ஏடிஎம்கே வந்து அவங்க விஜயோட போவாங்கன்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு ரொம்ப அது ஒரு நிர்பந்தத்தால் தான் எடப்பாடி போய் சேர்ந்தார், அதில் சந்தேகமே கிடையாது. இனிமேல் பிரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாயிடும். இப்போ இந்த அலையன்ஸே கண்டினியூ பண்ணாங்கன்னா கூட வந்து இன்னும் 6 months இருக்குது, அது ஜெல் ஆகிடும். ஏன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் கேள்வியின் போது எல்லாரும் ஒன்றா தான் சேருவாங்க எதிர்த்தரப்பில். ஆகவே அவர் பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வருவார் நான் நம்பலை. ஜீவா, இப்போ திமுக அணியில் இருக்கிறவங்க அல்லது திமுகன்றது அதிமுக பாஜக அணியில் தாவேகா போயிடக்கூடாதுன்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குமா? அப்படி போனால் அது நமக்கு பெரிய ஒரு கடும் போட்டியை ஏற்படுத்திடும்னு யோசிப்பாங்களா? இல்லை, பவர் பாலிடிக்ஸில் அவங்க அப்படி எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், அப்படி போனாலுமே இந்த கூட்டணியில் பெரிய பாதிப்பு வராதுன்னு தாங்க நான் பார்க்குறேன். அது என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுது? இங்கே வந்து இப்போ திமுகவுடைய பலம் எது? இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய பலமாக பார்க்குறது மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு 95 விழுக்காடு அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணி 13-15 அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. இப்போ உங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர், பொதுவாக திமுகனாலே மைனாரிட்டி ஓட்டு அதிகம் விழும், திமுக காங்கிரஸ்னா கேட்கவே வேணாங்கிற மாதிரி நிலை தான் இருந்தது அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட. இருந்தாலுமே அவங்க இருந்த வரைக்கும் சில பகுதி, இப்போ ராமநாதபுரம் பகுதியெல்லாம் உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே முஸ்லீம் ஓட்டு ஆனா ஒரு பாயிண்ட்ல அதிமுக பாஜகன்றதோடு 2019 அலைன்ஸுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இன்னும் பாஜக இறங்கல, பீகார் தேர்தலுக்கு பிறகு கூட வரலாம். அப்படி அமையறதுல தாவேகாவும் சேர்ந்தா அது இன்னும் ஒரு மெகா கூட்டணி. இப்ப பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்க முடியாது. அது இல்ல, நீங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டணி அப்படி வருவதன் மூலமாக திமுக கூட்டணியில இருந்து எந்த ஓட்டு போக போகுது? இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களை சிலருடைய வாக்குகள் போகுமே ஒழிய நீங்க வேற எந்த வாக்குகள் அங்க போக வாய்ப்பு இருக்கு? எப்பவுமே வந்து இந்த 2 திராவிட கட்சியும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு 10-15% ஓட்டு இருக்கு. ஓகே, அந்த ஓட்டு ஏடிஎம்கேவோட இவர் ஜாயின் பண்ணும்போது அந்த ஓட்டு சேருமா மைனஸ் ஆகுமா? அது ஒரு கணக்கு ஒன்று இருக்குல்ல. நீங்க 1-1-3ன்னு பாக்குறீங்க 3 கட்சின்னு. விஜய்க்கு இருக்கிற ஓட்டுங்கிறது திமுகவும் சரியில்லை அதிமுகவும் சரியில்லைங்கிற நாம் தமிழர் மைண்ட் செட் உடையவங்க, விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டவங்க, கமலுக்கு ஓட்டு போட்டவங்க, அந்த மைண்ட் செட் உள்ளவங்க சேர்ந்து தான் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கிற மாதிரி நம்பிக்கை வந்தது. இப்போ ஏடிஎம்கேயோடையும் பிஜேபிக்கும் போடும்போது அந்த ஓட்டு அவுட்டு. அப்புறம் விஜய் பெருசா நம்பினது கடல் பகுதியில் உள்ள அந்த மீனவர்கள் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டுன்னு. இவர் பிஜேபியோட இதுவும் போயிட்டா அந்த ஓட்டு அழிஞ்சிரும். அப்ப அதையெல்லாம் மிகப்பெரிய மைனஸா வந்துரும்ல. அது இப்ப 4 முனை போட்டின்றது 3 முனை போட்டியா இருக்கலாமே தவிர வேற பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறதா? அதிமுக பாஜக 2 பேரும் என்ன 2 கட்சி என்ன நினைக்குதுன்னா அதை 3 முனை போட்டியா மாற்றணும்னு நினைக்கிறாங்க தாவேகாவை இழுத்து. அதுலதான் அது இதுல மணி சார் சொல்றதுக்கும் எனக்கும் அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்து அது 4 முனை போட்டியாவே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அவர் சொல்றதை பார்த்தா அது 3 முனை போட்டியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றார். பட் எது எப்படி இருந்தாலுமே இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் என்ன ஒர்க் பண்ணி பார்த்தாலுமே காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலில் வர தேர்தலில் 26 தேர்தலில் திமுக விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. போகிறதுக்கான விஜயை நம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களுக்கு அதை வச்சு தாவேக்கா வச்சு பேர வலிமை கூட உயர்த்த முடியாது, கூட்டிக்கலாமே தவிர அதுவே கூட நீங்க சொல்றதை பார்த்தா ஆப்ஷன் ரொம்ப குறைவா இருக்கே. ராகுல் காந்திக்கும் திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது வந்து இவர் எஸ்ஐஆருக்குலாம் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார். அப்புறம் முதல்ல பிரைம் மினிஸ்டர் அவரை ரெக்கமெண்ட் பண்ணதே ப்ரப்போஸ் பண்ணதே ஸ்டாலின் தானே. அதனால் வந்து அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த தேர்தலில் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ வந்து காங்கிரஸ் வந்து இதை விட்டு பிரிஞ்சு போகும் அப்படின்னா தோல்வியை சந்திக்கும் போது தான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பாங்க. திமுக காங்கிரஸ் தோல்வியை சந்திக்க வச்சுக்கோங்களேன், அப்போ காங்கிரஸ் அடுத்த ஆல்டர்னேட் பார்ப்பாங்க. அப்போ அது காங்கிரஸ் அடுத்த கட்டத்துக்கு வளருதா இல்லையான்னு தெரியாது, அடுத்த கூட்டணி எங்க போலான்ற ஆப்ஷன் அப்பதான் யோசிப்பேன். முடிவுக்கு தோல்வி வந்தாதான் யோசிப்பேன். ராம்கி, நீங்க முன்பு சொன்ன மாதிரி செல்வ பெருந்தகை பேசியது இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் திமுக தலைமை எல்லாம் முடிவெடுக்குன்றப்ப காங்கிரஸுக்கு ஒரு பார்வை தாவேக்கா மீது விஜய் மீது எல்லாம் இருந்தது. இப்போ ஒருவேளை மணி அவர் சார் சொல்ற மாதிரி அது 3 முனையா இருந்தா அது அதிமுக பாஜக அணியில அவர் போற மாதிரி தான் இருக்கும்னா அதை காங்கிரஸ் தனது எதிர்கால நலன் கொண்டு எப்படி யோசிக்கும்? அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் விஜயை எதிர்க்க ஆரம்பிப்பாருங்க, அவ்வளவுதான். வேற வழி இல்லை. ஆனா இன்னைக்கு விஜயோட தரப்பு நீங்க எனக்கு அடிப்படையில் அவர் விஜய் வந்து எதற்காக அரசியலுக்கு வந்தா எதற்காக கட்சி வந்து ஆரம்பித்தாருங்கிற ஒரு கிளாரிட்டி இன்னமும் கிடைக்கல எனக்கு. ஒரு விஷயத்துல அவர் திமுக எதிர்ப்பில் இன்று வரைக்கும் இந்த சாயந்தரம் வரைக்கும் அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு, ரொம்ப கடுமையான திமுக எதிர்ப்பு. ஸோ அதுதான் வந்து இந்த 2026 எலெக்ஷன்லேயும் அதான் பிரதானமாக வைக்க போறார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, ஒன்று தனியாக நிற்கணும் இல்லை இந்த கூட்டணிக்குள்ள வரணும். இப்போ இப்படி வந்தனா நீங்க இந்த எதிர்ப்புங்கிறது மற்ற கட்சிகளை பாதிக்காம நீங்க அவருடைய ஸ்டெப்பை பார்த்துட்டே வருங்க. திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த நாமக்கல் கூட்டத்தில் தான் அவர் அண்ணா திமுக எதிர்க்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி என்ன பேசுறாருன்னா, நான் கூட ஏதோ நினைச்சேங்க 2-3 வாரத்து வரைக்கும் நான் வேற மாதிரி நினைச்சேங்க, அப்ப என்ன நமக்கான ஆதரவு கூடிட்டே வருதுங்கும் போது அவருடைய சேனல் அடுத்தடுத்து கட்சிகளை எதிர்த்துட்டே வர்றாரு. ஒருவேளை அண்ணா திமுக எதிர்ப்பையும் கடந்து அடுத்த கட்டமா என்ன நினைச்சிருப்பாருன்னா, அது அந்த செல்வாக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக காங்கிரஸை எதிர்த்திருப்பார், கம்யூனிஸ்ட்ல எதிர்த்திருப்பார், எல்லாரையும் எதிர்த்திருப்பார். இப்போ அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ இதுக்கு மேல இன்னும் வந்து எல்லா கட்சியும் எதிர்க்கிறதுக்கான அந்த இடத்துல அவர் இல்ல. அப்ப அவருக்கு ஆப்ஷன் அதிமுக பாஜக தான், ஆப்ஷன் வேற வழி இல்ல. அப்ப அதனால படிப்படியா திரும்ப ரிவர்ஸ் போற மாதிரி திரும்ப, ஆனா கண்டிப்பாக திமுக எதிர்ப்பில் உறுதியா இருப்பார். அதுதான் அவருடைய அரசியல் பாதையின் தோல். ஒருவேளை அப்படி போனா காங்கிரஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்ல, விஜய் விமர்சிச்சு தான் ஆகணும், ஒரு திரும்ப அது சாஃப்ட் கார்னர். அவங்க என்ன நினைக்கலாம்னா, நம்ம வந்து நேரடியாக விஜய் விமர்சித்தா நமக்கு அவங்களாம் நட்பு இருக்கு, நம்ம இன்னைக்கு வேணா ஒரு கூட்டணியில் இருக்கலாம். ஆனா வந்து நம்ம அந்த திமுக எதிர்ப்பு தங்களை வந்து அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேணா வந்து அவங்க தவிர்க்கலாம். இனிமே அந்த அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஒரு சாஃப்ட் பெடலிங். பிரியன், நிறைவு சுற்று என்ன நடக்குது, எப்படி காட்சிகள் எந்த திசையை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சமப்பாங்க. இல்லை, இந்த கரூர் சம்பவத்தை வச்சு தாவேக்காவை ட்விஸ்ட் பண்ணி கூப்பிடலான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இது பாஜக ட்ரை பண்ற விஷயம் இல்லை, ட்ரை பண்றதா சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இதுவரை இல்லைன்னு என்னுடைய கருத்து. வெளிப்படையா ஏன்னா சிபிஐக்கு ஏதோ ஒரு என்கொயரி போச்சுன்னா அப்பதான் அதோட விஷயங்கள் செல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமே தவிர, அப்பதான் விஜய் வளைக்கிறதா இல்லையான்ற ஒரு முடிவு எடுக்குமே தவிர, அப்போ கூட வந்து விஜய்க்கு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து அதை எதிர்த்து நிற்கிறதா அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர, பாஜகவோட அது அந்த பயமுறுத்தலுக்கு உட்பட்டு பாஜகவோட போனார்னா அது இன்னும் பின்னடைவை சந்திப்பார் ஆக்சுவலா. ஸோ அதனால அதை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவர் ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்ட் என்ன, சிபிஐன்றது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கைப்பாவை அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஸ்டாண்ட்ல தெளிவா இருந்து இண்டிவிஜுவலா ஒரு தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணாருன்னா பொலிட்டிக்கலா மேல வருவாரு. இல்ல பயந்து போயிட்டு பாஜக அதிமுக கூட்டணியில போனார் வச்சுக்கோங்க, திமுக அணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். திருமணி, நீங்க எப்படி எந்த திசையை நோக்கி? நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் பாக்குறேன் விஜயன். அதாவது வந்து விஜய் அந்த பக்கம் போவதும் போகாததும் திமுக வந்து விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து அதான் முக்கியம். ஆமா, விஜய்க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னு அவர் இயங்குவதற்கான ஒரு அரசியல் தளத்தை அவர் பெரிய அளவில் இம்சை கொடுக்காம, இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே முதல்வர் அந்த இடத்துல இருக்காரு, அவர் தெளிவாக இருக்காரு தான் எனக்கு தோணுது. சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக தான் இருக்காரு, அதை புரிஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா விஜய் விஷயத்தை ஆரம்பத்துலேருந்தே அவர் ரொம்ப மெச்சூர்டாக தான் டீல் பண்ணுறாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் கூட எந்த அரசியல் கட்சி தலைவரும் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டாங்க கூட அதை தான் காட்டுது. ஸோ சுருக்கமாக சொல்றதுன்னா, விஜய் பிஜேபி பக்கம் போகாமல் இருக்கிறது ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு, திமுக விஜய்க்கு அந்த ஃபங்க்ஷனிங் பொலிட்டிக்கல் ஸ்பேஸை என்ஷூர் பண்ணிச்சுன்னா போக மாட்டார், இல்லைன்னா அவர் அங்கே போயிடுவார். ஜீவசன், எந்த திசை நோக்கி போகணும்? இல்லை, இப்போ உள்ள நிலைப்படி விஜய் வந்து தீர்மானிக்கிற இடத்துல இல்லைங்க. அதில் நான் வந்து முடிவாக இருக்கேன். தீர்மானிக்கிற இடத்துல கிட்டத்தட்ட எடப்பாடியே வந்துட்டாருன்னு தான் பார்க்குறேன்.
அப்படி ஒரு கூட்டணி அமையத்தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் விஜய் கட்சிக்கு வந்து அது பின்னடைவு, ஏடிஎம்கேக்கு ஓரளவுக்கு அது பலம் தரும். தனித்து நின்னாலும் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. ஸோ ரெண்டுமே திமுக கூட்டணிக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்பா இருக்கு. அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவுல விஜய் இருக்கார். ஸோ அவருடைய ரசிகர்களை கவர்ந்துருக்கு எல்லா கட்சிகளுமே வலை வீசுறாங்க. இப்போ இன்னைக்கு துணை முதல்வர் பேசும்போது கொள்கையற்ற கூட்டம் ஒன்று இருக்கு, அதை நாங்கள் வந்து நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்க. அதாவது முடிந்த அளவு எல்லா கட்சியும் ஒரு கடும் சொல்ல புதிய அடிமைகளை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேற வேற இது மாதிரி இது வந்து டைரக்டா இது அது வேற ஒருத்தர் சொல்றாரு, இது வந்து யார் சொல்றாரு நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ அதனால எல்லா கட்சிகளுமே அந்த குழப்பத்தில் இருக்கிற விஜய் ரசிகர்களை நம்ம பக்கம் பார்த்தோம்னா, முக்கியமா திமுக வந்து அவருடைய கோபம், அவங்க சாந்தமா இருந்தாலே அது ஒரு பெரிய திமுக. ஏன்னா களத்துல வந்து எல்லாருமே விஜய் ரசிகர்கள் எல்லாமே திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும்போது அதை மாற்றணுங்கிறது கூட திமுக முயற்சி செய்யும். ஸோ அதனால எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிறதுனால தான் அண்ணா திமுக ஆரம்பிச்சு விஜய் ரசிகர்களை கவர்ந்துவதற்கான பல ராஜதந்திரங்களை முன்வைக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனவரி வரைக்கும் பல யூகங்களை நம்ம பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.